என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது காம்பவுண்ட் அப்படின்றது என்ன ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். எலமெண்ட் அப்படின்றது ஒரே ஒரு ஆட்டம் இருக்கக்கூடியதுலேயே ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தனிமத்தை தான் நம்ம எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம். காம்பவுண்ட்னா 2 or more எலமெண்ட் கம்பைன் ஆகிறது இல்லைங்களா? 2 or more எலமெண்ட்னா பாருங்கள், வாட்டர் அப்படின்றது எப்படி எழுதலாம்? H2O. ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்றது அனதர் எலமெண்ட். சரிங்களா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? காம்பவுண்ட், சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த சேர்மம் அப்படின்ற டாப்பிக்கை இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காம்பவுண்ட் அப்படின்னா என்ன, அந்த காம்பவுண்ட் எத்தனை வகையில் இருக்குது, அந்த காம்பவுண்டோட யூசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? The 2 or more elements combined in fixed ratio by mass. ஓகேங்களா? அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சரியான விகிதத்தில் ஒன்றாக இருப்பது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பாண்ட் பண்ணியிருக்கிறத என்னென்னு சொல்கிறோம்? நம்ம சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், வாட்டர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எப்படி எழுதலாம்? ஃபார்முலா சிம்பாலிட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்குது இல்லையா? வாட்டர் எதுக்குமே ஒரு சிம்பிள் இருக்குது. ஸோ வாட்டர் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன? H2O. ஓகேங்களா? இது எந்த ரேஷியோவில் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள். ரேஷியோன்றது என்னது? விகிதம். எந்த தனிமம் எந்த விகிதத்தில் இருக்குது அப்படின்றது, அதாவது எத்தனை தனிமம் இருக்குன்றத ரேஷியோன்னு சொல்கிறோம். பாருங்கள், ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2. ரேஷியோன்றது எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவீங்க. ஆக்சிஜன் எத்தனை டைம் இருக்குது? 1 டைம். ஓகேங்களா? இந்த வாட்டரோட ரேஷியோ என்னப்போ? 2:1. ஓகேங்களா? கார்பன் டை ஆக்சைடு எழுதுங்க. கார்பன் டை ஆக்சைடோட ரேஷியோ என்ன? கார்பன் அப்படின்றது 1, ஆக்சிஜன் அப்படின்றது எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ இதோட ரேஷியோ இது 1.2 கார்பன் டை ஆக்சைடுக்கு. சரிங்களா? ஓகே, பை மாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். மாஸை பேஸ் பண்ணியும் அந்த காம்பவுண்ட் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்றாங்க. மாஸ்ன்றது என்னது? அட்டாமிக் மாஸ், அதாவது அணுவோட நிறை, அணு எண் அப்படின்றது நமக்கு தெரியும். அட்டாமிக் நம்பர் தெரியும். ஆக்சிஜன் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் என்னது? 8 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதோட மாஸ் நம்பர் என்னது? 16 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதோட மாஸ் பேஸ் பண்ணி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஹைட்ரஜன் அப்படின்றதுக்கான மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் என்ன தான்? 1 தான். எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அதோட மாஸ் டோட்டலி 2. ஆக்சிஜன் அப்படின்றதுக்கான அட்டாமிக் நம்பர் 8, மாஸ் நம்பர் எவ்வளோ? 16. ஓகேங்களா? ஸோ இதோட மாஸோட ரேஷியோ என்னன்னா 2:1. இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா 1:8 இந்த மாதிரி ரேஷியோ கிடைக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு காம்பவுண்ட் அப்படின்னா என்ன? 2 or more எலமெண்ட் அப்படின்றது எப்படி சேர்ந்துருக்கணும்? ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது அதுக்குள்ளே இருக்க பாண்ட் கரெக்டாக இருக்கணும். அதாவது கெய்னிங் எலக்ட்ரானோ டொனேட்டிங் எலக்ட்ரானோ எப்படி இருக்கணும்? கரெக்டாக அதை பாண்ட் பண்ணி இருக்கணும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? காம்பவுண்ட். ஃபிக்ஸ்டு ரேஷியோலையோ இல்லை ஃபிக்ஸ்டு மாஸ்லேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் பார்த்துட்டோம். அந்த காம்பவுண்டோட கிளாசிஃபிகேஷன் என்ன, அதோட வகைப்பாடு என்ன அப்படின்னா 2 டைப்பில் இருக்குது. சரிங்களா? என்னென்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது என்னது இன்ஆர்கானிக்? இன்ஆர்கானிக்ன்றது கனிமம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர்கானிக் அப்படின்றத கரிமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? கார்பன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று இல்லையா? அந்த கார்பன் அப்படின்றத பேஸ் பண்ணி ஃபுல்லாக படிக்கக்கூடியதை கரிம சேர்மம்னு சொல்லுவோம். கார்பனை தவிர மற்ற எலமெண்ட்ஸை பற்றி படிக்கிறது எல்லாமே கனிம சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, வெல், அப்போ கனிம சேர்மம் அப்படின்றது எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னா நான் லிவிங் சோர்சஸ். நான் லிவிங் என்னது? உயிரற்ற பொருட்களிலிருந்து. உயிரற்ற பொருள் என்னென்னது? இப்போ நம்ம ஒரு தனிமம் கண்டுபிடிக்கிற உயிரற்ற பொருளிலிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, இப்போ மேக்னெட்டிக் செப்பரேஷன் யூஸ் பண்ணி நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பை பிரித்து எடுக்கிறோம் இல்லையா? அந்த இரும்புன்றதுக்கு ஃபார்முலா என்னது? Fe. ஓகேங்களா? அப்போ மண் அப்படி அந்த சாயில் அப்படின்றது என்னது? உயிரற்ற பொருள் இல்லையா? அந்த மாதிரி உயிரற்ற பொருள்களிலிருந்து பிரித்து எடுக்கக்கூடிய சில சேர்மங்களை கனிம சேர்மம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நான் லிவிங் சோர்சஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறோம்? இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னா ராக், மினரல்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா?
அதாவது பாறைகளிலிருந்து சில சேர்மங்களை நம்ம எடுக்கலாம். அண்ட் தென் மினரல்ஸ் தாதுக்களிலிருந்து, மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய தாதுக்கள்ல இருந்து எடுக்கலாம், பாறைகளிலிருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, வெல். அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட், கரிம சேர்மம். இது நான் லிவிங் சோர்சஸ்லேருந்து கிடைச்சா இது எதுலேருந்து கிடைச்சிருக்கும் சார்? லிவிங் சோர்சஸ். லிவிங்கிறது என்னது? உயிருள்ள பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறோம் நம்ம கரிம சேர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது என்ன உயிருள்ள அப்படின்னா, அது தாவரங்கள், விலங்குகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தோம்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், இது போல் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் அப்படின்றது 2 டைப்பில் இருக்குது. ஒன்று இன்ஆர்கானிக் காம்பவுண்ட், அனதர் ஒன் ஆர்கானிக் காம்பவுண்ட். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்றது உயிரற்ற பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடியது. நான் லிவிங் சோர்சஸ்லேருந்து நம்ம அதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? பாறைகளிலிருந்தோ தாதுக்களிலிருந்தோ நம்ம அதை பிரித்து எடுத்து நமக்கு தேவையான சேர்மத்தை உருவாக்கிக்கிறோம். ஓகேங்களா? ஆர்கானிக் சோர்சஸ் அப்படின்றது தாவரமாகட்டும், பிளான்ட் ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், சரிங்களா, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில சோர்சஸ் யூஸ் பண்ணி நம்ம தேவையான சேர்மத்தை ரெடி பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ த லிவிங் சோர்சஸ். ஓகேங்களா? இதை ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷன் ஓகே. பட் கிடைக்கக்கூடிய சேர்மம் எந்த மாதிரி கிடைக்குது, எந்த ஸ்டேட்டில் கிடைக்குது அப்படின்னா, எந்த நிலைமைகளில் கிடைக்குது அப்படின்னா 3 ஸ்டேட்ஸில் கிடைக்குது. ஒன்று சாலிட், லிக்விட், கேஸ். நமக்கு தெரியும் இல்லையா 3 ஸ்டேட் அப்படின்றது? திண்மம், திரவம், வாயு அப்படின்றது தெரியும். ஸோ காம்பவுண்ட் அப்படின்றது இந்த 3 நிலைமைகளிலுமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சும்மாவே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் 3க்கும் பாருங்கள். இப்போ திண்ம நிலைமையிலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காம்பவுண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் NaClன்னு எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம அன்னைக்கே சொன்னோம், இது ஒரு காம்பவுண்ட் அப்படின்னு. காம்பவுண்ட் அப்படின்னு என்னது? 2 or more எலமெண்ட் கம்பைன் ஆகிருக்கணும். சோடியம் அப்படின்றது 1 எலமெண்ட், குளோரின் அப்படின்றது அனதர் எலமெண்ட். சரிங்களா? ஸோ 2 எலமெண்ட் இதில் கம்பைன் ஆகிருக்கனால இது காம்பவுண்ட். ஓகேங்களா? இந்த காம்பவுண்ட் சோடியம் குளோரைடுன்றது என்னது? இது காமன் சால்ட். ஓகேங்களா? டெய்லி நம்ம சாப்பாட்டில் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கக்கூடிய, ஒரு டயட்காக சேர்த்துக்கக்கூடிய நம்ம உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உப்பு சோடியம் குளோரைடு. ஓகேங்களா? இது இப்போ திண்ம நிலைமையில் இருக்கு இல்லையா, ஸோ சாலிடில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். ஓகேங்களா? இது சாலிட் ஸ்டேட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, குட். அடுத்தது வாட்டர். நம்ம இதையும் சொல்லிட்டோம் ஆல்ரெடி, காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? வாட்டர் அப்படின்றது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அப்படின்ற 2 எலமெண்ட் சேர்ந்துருக்கு. வாட்டர் அப்படின்றது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவும் காம்பவுண்ட். ஓகேங்களா? கேஸ், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? கார்பன் அப்படின்ற 1 எலமெண்ட், ஆக்சிஜன் அப்படின்ற அனதர் எலமெண்ட். சரிங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். சரிங்களா? ஏன் ஆக்சிஜன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஓகேங்களா? ஏன் ஆக்சிஜன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, எப்படி சொல்கிறது, அதை நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், 1 கைண்ட் ஆஃப் எலமெண்ட் இதில் ஒன்று சேர்ந்துருக்கு. சரிங்களா? அதாவது ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தனிமமே இன்னொரு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு தனிமத்து கூட கரெக்டான பாண்டில் ஒன்று சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எலமெண்ட்டில் தான் சொல்லுவோம். ஓகேங்களா? மாலிக்யூல் அப்படின்னு சொல்லி இந்த மாலிகுல் ஆஃப் எலமெண்ட் சொல்லுவோம், மாலிகுல் ஆஃப் காம்பவுண்ட்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி அனதர் எலமெண்ட் ஒன்று சேரும்போது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம், மாலிகுல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இது காம்பவுண்ட் கிடையாது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்கிறது காம்பவுண்ட். ஓகேங்களா? அப்போது சாலிட் ஸ்டேட்லேயும் கண்டிப்பாக காம்பவுண்ட் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்லேயும் காம்பவுண்ட் இருக்குது, கேஸ் ஸ்டேட்லேயும் காம்பவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நமக்கு நேம் கொடுத்துருக்காங்க. சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஃபார்முலா அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பிரித்து எழுதணும். சரிங்களா? ஓகே, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிள் மூலிமா. ஓகேங்களா? solid state name, formula, அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? சிலிக்கா,
காமன் சால்ட், சோடியம் ஹைட்ராக்சைடு, potassium hydroxide, காப்பர் சல்பேட். ஓகேங்களா? பாருங்கள், சிலிக்கா அப்படின்றது மணல், சாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ சிலிக்கா அப்படின்றதுக்கான ஃபார்முலா சிலிக்கன் ஆக்சைடு. ஓகேங்களா? ஓகேங்களா? சிலிக்கா அப்படின்றதுக்கான ஃபார்முலா SiO2. காமன் சால்ட் அப்படின்றது என்னது? சோடியம் குளோரைடு இல்லையா? அதுக்கான ஃபார்முலா NaCl. ஓகேங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியத்துக்கு ஃபார்முலா Na ஹைட் ஆக்சைடு. ஹைட் அப்படின்னு வரும்போதே ஹைட்ரஜன் இல்லையா? ஆக்சைடு அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது? ஆக்சிஜன் இல்லையா? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியத்துக்கு ஃபார்முலா K, ஹைட்ராக்சைடு ஆல்ரெடி நமக்கு மேலேயே தெரியும் OH அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட், அந்த சல் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சல்ஃபர் அப்படின்றத குறிக்குது. சல்பேட் ஏட், அந்த ஏட் அப்படின்றது ஆக்சிஜனை மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? பாருங்கள், இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ சிலிக்கான் அப்படின்றதுக்கான SI ஃபார்முலா வந்துருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த யூனிட்லேயே பார்த்துருக்கோம் எப்படி எலமெண்ட்டுக்கு சிம்பிள் கொடுக்குறது, எந்த மெத்தடுன்னு. 5 மெத்தட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ 5 மெத்தட்ஸில் பாருங்கள், சிலிக்கான் அப்படின்றது என்னது? 2 லெட்டர் வந்திருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர் வந்திருக்கு. ஸோ செகண்ட் மெத்தட் சோடியம், அதாவது காமன் சால்ட்டுக்கு சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவோம். சோடியம் அப்படின்றதுக்கான ஃபார்முலா அந்த Na அப்படின்ற லெட்டரே கிடையாது. அப்போ கண்டிப்பாக இந்த Na அப்படின்றது என்ன, எதிலிருந்து வந்த இதாக இருக்கும் வேர்டு? லத்தீன் வேர்டு. ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு அதே தான். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பாருங்கள், பொட்டாசியம்ன்ற வேர்டில் K அப்படின்றது இல்லவே இல்லை. ஓகேங்களா? அப்போ அந்த K அப்படின்றது எங்கேருந்து கிடைச்சிருக்கோம்? நம்ம 5th மெத்தட் பார்த்தோம் இல்லையா? அதாவது 5 மெத்தட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் மெத்தட், 2 லெட்டர் எடுத்துக்கிறது செகண்ட் மெத்தட், எனி 2 லெட்டர் எடுத்துக்கிறது தேர்ட் மெத்தட். அதாவது குளோரின் அப்படின்றது தேர்ட் மெத்தடில் இருக்குது. பாருங்கள், குளோரின் அப்படின்னு எழுதணும்னா இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு Cl எடுத்திருக்கோம். இது வந்து தேர்ட் மெத்தட், எனி 2 லெட்டர் எடுக்கிறது. ஓகேங்களா? ஆக்சிஜன் அப்படின்னு எழுதும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா? சிலிக்கான் அப்படின்னு எழுதும்போது ஃபர்ஸ்ட்டில் 2 லெட்டர் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துட்டோம், செகண்ட் மெத்தட் பார்த்துட்டோம், அண்ட் தென் தேர்ட் மெத்தட் பார்த்துட்டோம். பாருங்கள், பொட்டாசியம் அப்படின்ற வேர்டில் K அப்படின்ற ஒரு லெட்டர் இல்லவே இல்லை. ஸோ கண்டிப்பாக எந்த லெட்டருமே இல்லாமல் நமக்கு லெட்டர் கொடுத்துருக்கோம் அந்த வேர்டுக்கு அப்படின்னா, அந்த எலமெண்ட்டுக்கு நேம் கொடுத்துருக்கோம், சிம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது எங்கேருந்து கிடைச்சிருக்கோம்? லத்தீன் வேர்டுலேருந்து கிடைச்சிருக்கோம். ஏன்னா பொட்டாசியத்துக்கான லத்தீன் வேர்டு என்னது? கேலியம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை அதில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது லத்தீன் வேர்டு. அதே மாதிரி காப்பர் சல்பேட். காப்பர் அப்படின்றது பாருங்கள், காப்பர் அப்படின்றதுல C இருக்குது, பட் U அப்படின்ற லெட்டர் இல்லவே இல்லை. ஏன்னா காப்பரோட, அதுவும் லத்தீன் வேர்ட்லேருந்து கிடச்சிருக்கு. காப்பர் அப்படின்றதுக்கு குப்ரம் அப்படின்றது அதோட லத்தீன் வேர்டு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சல்ஃபர், சல்ஃபர் எழுதி பாருங்கள், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். நம்ம அந்த டாபிக் படிக்கிறோன்னா அந்த டாபிக் மட்டும் ஞாபகம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதெல்லாம் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? அப்படி தான் நம்ம ஃபார்முலா எழுத முடியும். இவங்க நேம் கொடுப்பாங்க, நம்ம ஃபார்முலா எழுதுனா தான் நமக்கான அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ நேமுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா எழுத நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஓகே, பாருங்கள், இப்போ இதுலேயே ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஃபார்முலான்றது அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலிக்கா அப்படின்றது சிலிக்கன் ஆக்சைடு அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா எழுதி பழகணும்னா எலமெண்ட் தெரியணும், சிம்பிள் தெரிஞ்சால் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டியூயன்ட் எலமெண்ட் பார்க்க போகிறோம். என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இதில் எத்தனை எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? 2 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. என்னென்னது? சிலிக்கான். என்னது? சிலிக்கான். ஓன்றது என்னது? ஆக்சிஜன்.
ஓகேங்களா. இந்த மாதிரி சாலிட் லிக்விட் கேஸில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. ஓகேங்களா. NaCl அப்படின்றதுல எத்தனை எலமெண்ட் இருக்குது? சோடியம்ன்ற ஒரு எலமெண்ட், குளோரின் அப்படின்றத ஒரு எலமெண்ட். ஸோ 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. Naன்றது சோடியம், Clன்றது குளோரின். ஓகே குட். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றதுல எத்தனை எலமெண்ட் இருக்குது? செக் பண்ணுங்கள். 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. Naன்றது சோடியம், ஓன்றது ஆக்சிஜன், ஆல்ரெடி அங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா. H அப்படின்றது ஹைட்ரஜன். ஓகேங்களா. ஓகே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது கண்டுபிடிங்க. பொட்டாசியம் 1, ஆக்சிஜன் 1, hydrogen 1. So totally 3 elements present. K called potassium, O oxygen, H hydrogen. ஓகேங்களா. ஓகே காப்பர் சல்பேட் எத்தனை எலமெண்ட் இருக்குது பாருங்கள். காப்பர்ன்ற ஒரு எலமெண்ட், சல்ஃபர்ன்ற another எலமெண்ட், ஆக்சிஜன்ன்ற ஒரு எலமெண்ட். ஓகேங்களா. ஸோ டோட்டலி 3 எலமெண்ட் present. Cuன்றது காப்பர், Sன்றது சல்ஃபர், ஓன்றது ஆக்சிஜன். ஸோ இது ஒரு கொஷினாக கேட்பாங்க நமக்கு. ஓகேங்களா. சாலிடில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ சாலிடுக்கு நீங்கள் எனி 4 எக்ஸாம்பிள் எழுதி அதுக்கான ஃபார்முலா எழுதி அதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம செப்பரேட் பண்ணி காமிச்சா போதும். ஓகேங்களா. ஓகே இதெல்லாம் சாலிடில் இருக்கக்கூடிய எலமெண்ட். லிக்விட் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச சாலிடில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் எழுதி அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை பிரித்து பாருங்கள். ஓகேங்களா. ஓகே அடுத்தது லிக்விட் பார்ப்போம். water, hydrochloric acid, sulfuric acid, nitric acid, அசிட்டிக் ஆசிட். ஓகேங்களா. இதெல்லாம் லிக்விடில் இருக்கக்கூடியது. ஆசிட் அப்படின்னாலே நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே எல்லாத்துக்கும் என்னன்னு தெரியும், இது ஆசிட் கெமிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆசிட் அண்ட் வாட்டர் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும் அப்படின்றதுனால அதை எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இதுக்கு எப்படி நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது? ஓகேங்களா. நேம் நம்ம சொல்லியிருக்கோம், ஃபார்முலா எழுதி அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தெரியணும். ஓகேங்களா. ஸோ நம்ம நேம் சொன்னால் ஃபார்முலா எழுத தெரியணும், ஃபார்முலா சொன்னால் அதுக்கான நேம் சொல்ல தெரியணும். ஓகேங்களா. அப்படி தான் படிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு நமக்கு எலமெண்ட்ஸ் தெரியணும். ஒரு சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அந்த சிம்பிளுக்கான பேர் என்ன அப்படின்னு, எலமெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்ல தெரியணும். ஓகேங்களா. சரி பாருங்க. வாட்டர், வாட்டருக்கான ஃபார்முலா என்ன, H2O. ஓகேங்களா. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஹைட்ரஜன் குளோரின் ஆசிட். ஓகே ஆசிட்ன்றது என்னது, அமிலம், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. பாருங்க அப்போ ஹைட்ரஜன் குளோரின் ஆசிட் அப்படின்றது நம்ம COOH, அதுக்கு ஃபார்முலா தனியாக இருக்குது ஆசிட். ஓகேங்களா. இது ஒரு அமிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சல்ஃபியூரிக் அமிலம் இதில் கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கெமிக்கலோட அரசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப டேஞ்சரான ஒரு ஆசிட். ஓகேங்களா. அந்த ஆசிட்டை நிறைய பொருள்கள் ரெடி பண்ணுறதுக்கு, நிறைய சப்ஸ்டன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சல்ஃபியூரிக் ஆசிட், அந்த சல்ஃபர் அப்படின்றது நமக்கு தெரியுது. சல்ஃபியூரிக் அப்படின்றது போதே சல்ஃபர் அப்படின்னு இருக்கும். அதை வந்து தமிழில் கந்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 அதுக்கான ஃபார்முலா. நைட்ரிக் ஆசிட் HNO3. ஓகேங்களா. அசிட்டிக் ஆசிட் அதாவது வினிகரில் இருக்கும். ஓகேங்களா. அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் CH3COOH. இது ஃபார்முலா. ஓகேங்களா. ஓகே பாருங்கள். லிக்விடில் இருக்கக்கூடிய என்னென்ன எலமெண்ட் நம்ம ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ ஃபார்முலாவை எழுதி போட்டிருக்கேன்.
அடுத்தது எலமெண்ட்ஸ் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். எத்தனை எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இருக்குன்னு பாருங்கள். வாட்டரில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் ஐ மீன் எத்தனை இருக்குன்னொன்னே இந்த கவுண்ட் பண்ணிடாதீங்க, இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிடாதீங்க. ஐ மீன் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள் போதும். அது எத்தனை டைம் வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்படி நீங்கள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் அட்டாமிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் மட்டும் என்னென்ன, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஹைட்ரஜன் 1 எலமெண்ட், ஆக்சிஜன் another எலமெண்ட். ஸோ வாட்டரில் டோட்டலி எத்தனை எலமெண்ட் இருக்குது? 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ அதை எழுதணும் நம்ம. ஹெச்ன்றது என்னது? ஹைட்ரோஜன். ஓன்றது என்னது? ஆக்சிஜன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ல எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹைட்ரஜன் 1, குளோரின் 1. ஓகேங்களா? ஸோ டோட்டலி 2 எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட். H அப்படின்றது ஹைட்ரஜன், Cl அப்படின்றது குளோரின். ஓகே, தென் தேர்ட் ஒன் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்ல எத்தனை டைப் ஆஃப் எலமெண்ட் இருக்குன்னு பாருங்கள். ஹைட்ரஜன், அது 2 டைம் இருக்குது. பட் என்ன எலமெண்ட் இருக்குது? ஹைட்ரஜன். Sன்றது சல்ஃபர், O அப்படின்றது ஆக்சிஜன். ஸோ டோட்டலி 3 டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட். Hன்றது ஹைட்ரஜன், Sன்றது சல்ஃபர், ஓன்றது ஆக்சிஜன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட்ல எத்தனை எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு? ஹைட்ரஜன் 1 எலமெண்ட், நைட்ரஜன் another எலமெண்ட், ஆக்சிஜன் தேர்ட் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ டோட்டலி இதுலேயும் என்ன இருக்குது? 3 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஹெச்ன்றது ஹைட்ரஜன், N நைட்ரோஜன், ஓன்றது ஆக்சிஜன் இல்லையா? அடுத்து பாருங்கள் அசிட்டிக் ஆசிட். இதில் டோட்டலாக எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், கார்பன். சீன்றது கார்பன். இந்த இடத்துக்கும் இருக்குது. அது எத்தனை டைம் வேணாலும் வரலாம். ஆனால் நமக்கு என்ன தேவை? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலமெண்ட் என்ன அப்படின்றது மட்டும்தான். ஸோ கார்பன். அடுத்தது ஹைட்ரஜன். இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது ஆக்சிஜன். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் எத்தனை எலமெண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? 3 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சீன்றது என்னது? கார்பன். ஹெச்ன்றது என்னது? ஹைட்ரோஜன். ஓன்றது என்னது? ஆக்சிஜன். ஓகேங்களா? இந்த மாதிரி லிக்விடில் இருக்கக்கூடிய காம்பவுண்டும் அந்த காம்பவுண்டுக்கான ஃபார்முலாவும் அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் நம்ம எழுதணும். சரிங்களா? ஓகே, பாருங்கள் லிக்விட் என்னென்னு. வாட்டர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். அதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து கேஸ் பார்க்க போகிறோம். கேஸ் பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கேஸ் அப்படின்றதில் எழுதி போட்டிருக்கோம். இதுக்கு ஃபார்முலா இப்போ நம்ம எழுத போகிறோம். கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் அப்படின்றதுக்கான ஃபார்முலா தெரியும் நமக்கு, C. ஆக்சைடு அப்படின்றது ஆக்சிஜன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஆக்சிஜனை தான் நம்ம ஆக்சைடு அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? ஆக்சைடு. டைன்றது எத்தனையும் மென்ஷன் பண்ணும்? 2. ஓகேங்களா? ஸோ கார்பன் டை ஆக்சைடுக்கான ஃபார்முலா CO2. சரிங்களா? ஓகே, ரைட். சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சல்ஃபர் அப்படின்றதுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் கிடைக்கும் நமக்கு இல்லையா? சல்ஃபர். சேம் முன்ன இருக்க மாதிரியே நமக்கு இருக்குது, டை ஆக்சைடு இல்லையா? ஸோ SO2. சரிங்களா? அடுத்தது நைட்ரோஜன் டை ஆக்சைடு. நைட்ரோஜன் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்ன? N.
டை ஆக்சைடு அப்படின்றது 2 டைம் ஆக்சிஜன் இருக்குது. சரிங்களா? ஓகே ரைட். மீத்தேன் அப்படின்றது அதையும் பார்த்துருக்கோம். CH4 மீத்தேன் கேஸ். ஓகேங்களா? கேள்விப்பட்டிருக்கோமா? நிறைய நியூஸ் அதனால் போயிட்டு இருந்தது இல்லையா? பாருங்கள், மீத்தேன் கேஸ் CH4. ஓகேங்களா? அமோனியா. அமோனியான்றது நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒன்று சேர்ந்துருக்கிறது அமோனியா. த ஃபார்முலா. கார்பன் டை ஆக்சைடுக்கு CO2, சல்ஃபர் டை ஆக்சைடு SO2, நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2, மீத்தேன் CH4, அமோனியா NH3. ஓகேங்களா? நமக்கு ஒரு 4 எக்ஸாம்பிள் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? நீங்கள் நிறைய இதை கண்டுபிடிச்சி இது சாலிடா லிக்விடா கேஸான்றது ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமேட்டு அதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், அதில் என்னென்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே பாருங்கள், இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு. இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கார்பன் 1, ஆக்சிஜன். ஸோ டோட்டலி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. Cன்றது என்னது? கார்பன். Oன்றது என்னது? ஆக்சிஜன். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள், சல்ஃபர் டை ஆக்சைடு. S அப்படின்றது என்னது? சல்ஃபர். எஸ் டோட்டலி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. Sன்றது சல்ஃபர், Oன்றது ஆக்சிஜன். எடுத்து பாருங்கள், நைட்ரஜன் டை ஆக்சைடு. எத்தனை எலமெண்ட் இருக்குது? நைட்ரஜன் 1 அண்ட் தென் ஆக்சிஜன் 1. டோட்டலி 2 எலமெண்ட் இருக்குது. மீத்தேனில் பாருங்கள், கார்பன் 1, ஹைட்ரஜன் 1. டோட்டலி 2 எலமெண்ட் இருக்குது. கார்பன் 1 அண்ட் ஹைட்ரஜன். அமோனியாவில் பாருங்கள், நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். டோட்டலி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சாலிடில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட், லிக்விடில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அண்ட் கேஸில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்னு சொல்கிறோம். சரிங்களா? இதோட யூசஸை நெக்ஸ்ட்